மகரம் அப்படின்னாலே மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி மாறக்கூடிய வல்லமை படைத்தவங்க. சித்த புருஷருடைய அருளாசி பெற்றவங்க மகர ராசிக்காரங்க. ஆனால் எந்த ஆசை இருந்தாலும் எந்த வகையிலுமே எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அவங்க கண்ணீர் வடிக்காத நாளே கிடையாது. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு அவங்கள ஒரு குதூகலமான இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது. இவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் ஒன்றா இருக்கிற நேரத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் எதை தொட்டாலும் இவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் மகரத்தார் நகரத்தை ஆளக்கூடிய வல்லமையை இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு அற்புதமாக தரும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்களா, மன நிறைவே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை. அவங்க எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு வாழ்க்கை. மன வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் வந்துடுறாங்க. இந்த மன வாழ்க்கையில் அவங்க தேர்ந்தெடுத்து வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உருவாகும். அவங்க போராட்டம் பார்த்திங்களா 7.5 சனின்றது இல்லை, அவங்களுக்கு இப்போ ஒரு 14 வருஷம் வனவாச வாழ்க்கை மாதிரி இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி 7.5 சனி முழுக்க முடிஞ்சு போச்சு. மகரம் இனிமேல் சிகரத்தில் ஏற வேண்டியது தான் பாக்கி. அதை விட முக்கியமாக தகரத்தையும் தங்கமாக்கக்கூடிய வித்தை இனிமே கைவரப்பெறும் அப்படிங்கிறது தான் மகரத்திற்கு ஒரு சுருக்கமான செய்தி. படிப்படியாக நல்லதுகள் நடக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் இனிமேல் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே இருக்கும். அவங்கவுங்க வயதிற்கேற்றாற் போல் திருமணமாகட்டும், புத்திரபாக்கியமாக இருக்கட்டும், வேலை தொழில் அமைப்புகளாக இருக்கட்டும், இதுவரைக்கும் ஒரு கலக்கமாக இருந்த வந்த கடன் தொல்லை, ஆரோக்கிய குறைவுகள் எல்லாத்தையும் அப்படியே நீக்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு.